Hi friends, welcome to my channel. இன்னைக்கு காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் வச்சு ட்ரையா ஒரு மசாலா செய்ய போறேன். அதுக்கு ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுருக்கேன். அது கொஞ்சமா வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். 5 பல்லு பூண்டு நல்லா தட்டிட்டு போடுறேன். அரைக்க தேவையில்லை, இஞ்சியும் போட தேவையில்லை. இதுக்கு வெறும் பூண்டு மட்டும் தட்டி போட்டால் போதும். அரைச்சி போட்டால் வாசம் வேறு மாதிரி இருக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியனையும் இந்த பூண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளியை சேர்த்துடலாம். 2 தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சா தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். இப்போ தக்காளி மசிஞ்சிருச்சு. அது கூட மசாலா பொருளெல்லாம் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் போடுறேன். நான் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்திக்கு நடுவில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இந்த க்ரீன் பீஸும் காலிஃப்ளவர் மசாலா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் செய்கிறேன். நீங்கள் ரைஸுக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. ப்ரெட்டுக்கெல்லாம் அவ்வளோ காரம் தேவைப்படாது. எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காலிஃப்ளவரும் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க பூச்சியெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கழுவி போடுறேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். உரிச்ச பட்டாணி ஒரு 1/4 கிலோ இருக்கும். காலிஃப்ளவர் ஒரு சின்ன பூ. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டால் போதும். இப்போ தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லை. ஏன்னா கடைசியில் இது ட்ரையாக வரணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. திரும்ப உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியில் மல்லித்தலையை தூவிக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரெட்டு கூட சப்பாத்தி கூட வெரைட்டி ரைஸ் கூட கொடுத்து அனுப்புறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.